ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதம். இயற்கணித கோவைகளில் கூட்டல். பயிற்சி 3.2 கணக்கு எண் 5. பின்வரும் கோவைகளின் கூடுதலை காண்க. 7p கூட்டல் 6q 5p மைனஸ் q q ப்ளஸ் 16p. குழந்தைகளே, நாம் முழுக்களில் எவ்வாறு கூட்டல் கணக்குகளை செய்தோமோ அதே போல தான் இயற்கணித கோவைகளிலும் செய்கிறோம். இங்கு மாறிகளும் மாறிலிகளும் சேர்ந்து இருக்கின்றன. அவைகளை எவ்வாறு கூட்டுவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். p கூட்டல் 6q 5p மைனஸ் q கூட்டல் 16p. குழந்தைகளை, எப்பொழுதுமே நாம் இயற்கணித கோவைகளை கூட்டும் பொழுது அந்த கோவைகளை 2 முறைகளில் கூட்டலாம். ஒன்று கிடைமட்ட முறை, மற்றொன்று நேர்குத்து முறை அல்லது செங்குத்து முறை என்று கூறலாம். இப்பொழுது கிடைமட்ட முறையில் கூட்டும் பொழுது இந்த கமாவிற்கு பதிலாக கூட்டலை இட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக ஒருவேளை இந்த இரண்டாவது இயற்கணித கோவையினுடைய முதல் உறுப்பினுடைய குறி கூட்டல் என்று இல்லாமல் கழித்தலாக இருந்தால் இதை நீங்கள் கமாவிற்கு பதிலாக இந்த கழித்தலை போட்டு அவ்வாறே சேர்த்து எழுதி கொள்ளுங்கள். மிக எளிமையாக கூட்டிக் கொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள், 7p ப்ளஸ் 6q 5p மைனஸ் q கூட்டல் 16p என்று இருக்கிறது. இதனை நான் அந்த கமாவை எடுத்துவிட்டு கூட்டல் மூலம் அனைத்தையும் சேர்த்து விடுகிறேன். பாருங்கள், 5p மைனஸ் p என்பதை கூட்டலும் q கூட்டல் 16p என்பதை கூட்டலுடனும் சேர்த்து கொண்டேன். இப்பொழுது கூட்டல் விதிமுறைகளின்படி நம்மால் இயற்கணித கோவைகளில் ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும். ஆகவே ஒத்த உறுப்புகளை அருகருகே எழுதி கொள்வோம். இதில் ஒத்த உறுப்புகள் எவை என்று பார்த்தால் p என்ற மாறியை கொண்டவை அனைத்தும் ஒத்த உறுப்புகள். 7p 5p, அதே போல் 16p. மேலும் qவை மாறியாக கொண்ட உறுப்புகள் 6q மைனஸ் q மற்றும் q. குழந்தைகளே, இந்த qவிற்கு முன்பாக எந்த ஒரு எண்ணும் இல்லை எனில் இந்த qவினுடைய கெழு 1 என அர்த்தம். அதே போல் இந்த qவிற்கு முன்பாக 1 என உள்ளது. இப்பொழுது நாம் இந்த 3 உறுப்புகளிலுமிருந்து pயை பொதுவாக வெளியே எடுத்துக்கொள்வோம். அதே போல் இந்த 3 உறுப்புகளிலிருந்தும் நாம் qவை பொதுவாக வெளியே எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது 7 கூட்டல் 5 கூட்டல் 16 பெருக்கல் p கூட்டல் 5 கழித்தல் 1 ப்ளஸ் 1 பெருக்கல் q. அதாவது இந்த qவினுடைய கெழு 1, இந்த qவினுடைய கெழுவும் 1. ஆகவே 1 என நான் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது இந்த 3 உறுப்புகளையும், அதாவது 3 எண்களையும் கூட்டினால் 7 5 கூட்டினால் 12, 12உடன் 16 கூட்டினால் 28. அதே போல் இங்கு கூட்டல் ஒன்றிற்கும் கழித்தல் ஒன்றிற்கும் நீக்கி கொண்டோமானால் நமக்கு விடை 6 மட்டுமே கிடைக்கும். இப்பொழுது சுருக்கக்கூடிய விடை 28p கூட்டல் 6q. இதுதான் சுருக்கிய விடை. நாம் இந்த 3 இயற்கணித கோவைகளையும் கூட்டிவிட்டோம். அடுத்ததாக மாற்று முறையில் எவ்வாறு இந்த 3 கோவைகளையும் கூட்டுவது என்பது பார்ப்போம். 3 கோவைகளையும் முதலில் செங்குத்தாக ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் நாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒத்த உறுப்புகளுக்கு கீழாக வருமாறு பார்த்து கொள்ளவும். இப்பொழுது 7p கூட்டல் 6qவுக்கு கீழாக 5p மைனஸ் 1q என்று எழுதி கொண்டோம். அடுத்த உறுப்பை கவனித்தீர்கள் என்றால் முதலில் q உள்ளது. நம் கூட்டலை பொறுத்தவரையில் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யும் என்பதால் pயை முன்பாகவும் qவை பின்னாடியும் நாம் போட்டுக்கொள்ளலாம். அதாவது 16pயை முன்னாடி எழுதி கொண்டு qவை பின்னாடி எழுதி கொள்ளலாம். பாருங்கள், 16p கூட்டல் 1q. ஏன் இவ்வாறு எழுதுகிறோம் என்றால் அப்பொழுதுதான் ஒத்த உறுப்புகளை நம்மால் கூட்ட முடியும். இப்பொழுது 7p 5p 16pயை கூட்டினோமானால் 28p. அதே போல் இந்த ஒரு qவிற்கும் இந்த ஒரு qவும் நீக்கிவிட்டோமானால் குறிகள் வெவ்வேறாக இருப்பதால் ஒன்றில் ஒன்றை கழித்தோமானால் 0. ஆகவே இவற்றை நீக்கிவிட்டு 6qவை மட்டும் எழுதி கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு சரியான விடை கிடைத்துவிட்டது. இதே போல் மற்றொரு கணக்கினை பார்க்கலாம். mn கூட்டல் t 2mn மைனஸ் 2t மைனஸ் 3t கூட்டல் 3mn. இப்பொழுது t மற்றும் mn என்ற மாறிகளை கொண்ட 3 இயற்கணித கோவைகள் இங்கு அமைக்க கொடுத்துள்ளார்கள். இந்த 3 கோவைகளையும் எவ்வாறு கூட்டுவது என்று பார்க்கலாம். ஏற்கனவே கூறியதுபடி முதலில் கமாவிற்கு பதிலாக கூட்டலை போட்டுக்கொள்வோம். அதற்கு முன்பாக
ஒருவேளை கழித்தல் என்று ஒரு இயற்கணித கோவையினுடைய முதல் உறுப்பினுடைய குறி இருந்ததனால் அவ்வாறே அந்த குறியை போட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது பிராக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டாலும் சரி. இப்பொழுது mn கூட்டல் t கூட்டல் 2mn கழித்தல் 2t கழித்தல் 3t கூட்டல் 3mn எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே எழுதி கொண்டோம், சேர்த்து எழுதி கொண்டோம். இப்பொழுது ஒத்த உறுப்புகளை அருகருகே எழுதி கொள்வோம். mn கெழு 1mn, 2mn, 3mn 3 ஒரே மாதிரியாக உறுப்புகள் உள்ளன. பாருங்கள், இங்கே ஒரு mn, 2mn, 3mn இந்த 3 உறுப்புகளிலுமே mn என்ற மாதிரி பொதுவாக உள்ளது. அதை அருகருகே எழுதி கொள்வோம். அதே போல் t, ஒரு t என்ற அர்த்தம், -2t, -3t அவை மூன்றையும் ஒன்றாக எழுதி கொண்டோம். இவை மூன்றையும் சேர்த்து கூட்டுவோம். இப்பொழுது இந்த மூன்றிலிருந்தும் mnஐ பொதுவாக வெளியே எடுத்துக்கொள்வோம். இந்த 3 உறுப்புகளிலிருந்து tஐ பொதுவாக வெளியே எடுத்துக்கொள்வோம். இங்கு ஒரு mnக்கு பதிலாக 1, இங்கு 2mn 2, 3mn என்பதால் 3. இந்த மூன்றையும் கூட்டினோமானால் நமக்கு 6mn கிடைக்கும். இங்கு -2 -3ஐயும் கூட்டினோமானால் -5, -5லிருந்து 1ஐ கழித்தோமானால் -4t விடை கிடைத்து விட்டது. மாற்று முறையிலும் இவ்வாறாகவே செய்யப் போகிறோம். ஆனால் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி கொள்கிறோம். 1mn + 1t, 2mn - 2t, 3mn - 3t. குழந்தைகளை இங்கு கவனிக்க வேண்டும். இங்கு t முதலாவதாக உள்ளது, mn இரண்டாவதாக உள்ளது. ஆனால் நாம் இவ்வாறு எழுதும்போது mnஐ முன்னாடி எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவற்றை கூட்ட முடியும். ஏற்கனவே தேவையும் இந்த மூன்றையும் கூட்டினோமானால் 6mn, இந்த மூன்றையும் கூட்டினோமானால் 4t. ஆக நமக்கு சரியான விடை கிடைத்து விட்டது. நன்றி குழந்தைகளே.